தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் பழைய ஓய்வூதிய பலன்களை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டில் புதிய உறுதியளிக்கப்பட்ட திட்டம் ஓய்வூதிய திட்டம் என்பது முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து முன்னதாக பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் இந்த புதிய திட்டத்தால், அதாவது உறுதியளிக்கப்பட்ட இந்த ஓய்வூதிய திட்டத்தால் அவர்கள் தங்களது போராட்டத்தை தள்ளி வைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள், கைவிடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த திரு அமிர்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். 20 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க? நான் கோட்டாஜியோடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஏறக்குறைய 23 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தற்பொழுது டேப்ஸ் என்ற பெயரில் புதியதாக ஓய்வு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் விடுபட்டிருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக முதலமைச்சர் சந்திக்கும் பொழுது அறிவித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு விடுபட்ட விஷயங்களையும் உடனடியாக நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை சந்திக்க இருக்கிறோம் என்ற செய்தியை சுட்டிக்காட்ட. உங்களுடைய எந்தெந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? இப்ப புதிதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்திற்கு உபயோகமாக இருக்கும்? அதாவது 10% 10,000 ரூபாய் மினிமம் பென்ஷன் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக 50% ஓய்வூதியம் என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற விஷயங்கள் ஃபேமிலி பென்ஷன், கம்யூட்டேஷன், கிராஜுவேட்டி, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கிறா என்று நான் அறிக்கை பார்க்க முடியவில்லை. அதுக்குள் நாங்கள் தலைமைச் செயலர் வந்துவிட்ட காரணத்தினால், ஆகவே அதையெல்லாம் சேர்த்து கொடுத்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நன்றாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கருத்துகளுக்கு நன்றி அமிர்தகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.